இன்னைக்கு நம்ம தீபாவளி ஸ்வீட்டா வந்து பாத்தீங்கன்னா லட்டு தான் செய்ய போறோம். இது வந்து 3வது வந்து ஸ்வீட்டுங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம மைசூர் பாக்கும் பாதுஷாவும் செஞ்சிருந்தோம். சில பேர் இதெல்லாம் அவங்க சும்மா ட்ரை பண்றாங்க. ஆனா சுத்தமா வரவே வராது, நல்லாவே இருக்காது. இதெல்லாம் வந்து கடையில தான் வாங்கி சாப்பிட முடியும், வீட்ல செய்யவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நெகட்டிவ் கமெண்ட்லாம் வருது. கண்டிப்பா அது வந்து அவங்களுக்கு வீட்ல செய்ய தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதனால அவங்க மைண்ட் அப்படி இருக்குது. கண்டிப்பா செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வீட்ல எது ட்ரை பண்ணாலும் நல்லா வரும் அப்படிங்கிறது. லட்டு எனக்கு செய்யணும்னு ஆசையா இருக்கு. ஆனா செஞ்சா கரெக்ட்டா வரல. ரொம்ப ப்ராசஸ் பெருசா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிளான மெத்தட யூஸ் பண்ணுங்க. ரொம்பவே சூப்பரா வந்து லட்டு செஞ்சிரலாம். லட்டு செய்யணும் அப்படின்னா அந்த பூந்தி கரண்டின்னு ஒண்ணு இருக்கும். அதுல மாவு ஊத்தி கொஞ்சம் உருண்டை உருண்டையா நம்ம பூந்தி செஞ்சு அதுக்கப்புறம் தான் லட்டு செய்வோம். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஷார்ட் கட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாகு ரெடி பண்ணி வச்சிடலாம். ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும். அதில் கொஞ்சமாக வந்து கேசரி பவுடர் கலருக்காக சேர்த்துக்கணும். நான் வந்து எப்பயுமே சேர்க்கறதில்ல, ஆனால் இன்னைக்கு வந்து கொஞ்சம் சேர்த்துட்டேன். சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு கம்பி பதம் வர வரையும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் ஒரு கப் அளவுக்கு கடலமாவு எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக இந்த பதத்தில் எடுத்து கலந்து அதை வந்து சூடாகிற எண்ணெயில் வந்து இந்த மாதிரி கரண்டியில் மொண்டு மொண்டு ஊற்றி எடுத்துக்கணும். கரெக்டாக சேஃபாக வரணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை, நம்ம சௌகரியப்படி எப்படி வேணால் ஊற்றிக்கலாம். அதுவும் கொஞ்சம் தனித்தனியாக ஊற்றுனோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்து போயிடும். எனக்கு இந்த லட்டு செய்யறதுலாம் பெரிய விஷயமா இல்லை. இந்த கேமராமேன் ஜெய்குட்டி இருக்கிறான்ல, அவங்ககிட்ட நம்மளால பதில் சொல்ல முடியல. லட்டுன்னு சொன்னீங்க, ஆனால் மாவை இப்படி எடுத்து ஊத்துறீங்க, பாவல் இப்படியே போட்டு சாப்பிட்றதான்னு பயங்கர கொஸ்டின். நானும் அப்போதைக்கு ஆமா ஆமான்னு மட்டும் சொல்லிட்டேன். அப்புறம் செய்ய அவனே பார்த்துட்டான். எண்ணெயில பொரிச்ச அந்த கடல மாவை வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் 2 பல்ஸ் போகிற அளவுக்கு மட்டும் நல்லா அரைச்சிட்டு வந்துடணும். ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது. அப்போ அந்த அரைச்சிட்டு வந்த பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாகு ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் போட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சிடணும். டேஸ்ட்டுக்கு ஏற்ப நமக்கு நட்ஸ் எல்லாம் வந்து சேர்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு உருண்டை பிடிச்சோன்னா சூப்பரான லட்டு ரெடிங்க. எப்படி மெத்தட் ரொம்ப ஈஸியாக இருக்கா? இப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் செஞ்சுட்டு போகிறத விட்டுட்டு நம்ம கவரில் ஊற்றுறது, அப்புறம் இந்த பூந்தி போகிறதுக்குன்னு தனியாக கரண்டி இருக்கும், அதில் போட்டு செய்யறதுலாம் ரொம்ப டைம் வேஸ்ட் ஆகுங்க. நானே ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி நிறைய கரண்டி கவரில் போட்டு செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். இந்த மெத்தடே எனக்கு இப்போ தான் தெரியுது.